வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். TNPSC அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரையிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோ முடிவில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ட்ரையிங் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வீர்கள், தின் லேயர் ட்ரையிங் மற்றும் டீப் பெட் ட்ரையிங் உடைய டிஃப்ரென்ஸை தெரிந்து கொள்வீர்கள், டிஃப்ரெண்ட் ஹீட் சோர்சஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம், டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸ் மற்றும் அதன் பயன்களை பற்றி புரிந்து கொள்ளலாம். மேலும் TNPSC ஏஇ அப்ஜெக்டிவ் கொஷினுக்கான ஆன்சரை கான்ஃபிடென்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இமேஜின், ஒரு விவசாயி நெல் அறுவடை செய்கிறார். அதில் 20 to 25% மாய்ச்சர் உள்ளது. அதை உடனே ஸ்டோரேஜ் செய்தால் என்ன நடக்கும்? ஃபங்கஸ், இன்செக்ட்ஸ், ஸ்பாயிலேஜ், ஜெர்மினேஷன் ஏற்படும். அதனால் மாய்ச்சரை சேஃப் லெவலுக்கு குறைக்கும் ப்ராசஸ் தான் ட்ரையிங். சிம்பிளாக சொல்லணும்னா, ட்ரையிங் என்பது ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் மாய்ச்சர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டோரேஜ் லைஃப் அண்ட் குவாலிட்டி. ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். ரிமூவல் ஆஃப் மாய்ச்சர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் பை எவாப்ரேஷன் யூசிங் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஹீட் அன்டில் சேஃப் மாய்ச்சர் லெவல் இஸ் ரீச்டு. வேளாண் பொருட்களில் உள்ள அதிகப்படியான ஈரப்பதத்தை பாதுகாப்பான அளவிற்கு குறைக்கும் செயல் ட்ரையிங் ஆகும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரையிங் பார்க்கலாம். ப்ரிவென்ட்ஸ் ஃபங்கல் growth, prevents insect attack, increases shelf life, reduces storage losses, improves seed quality, easy transportation, better milling quality, better market price. TNPSC பாயிண்ட்: சேஃப் மாய்ச்சர் கண்டென்ட் பேடிக்கு 12 to 14% இருக்கணும், வீட் 10 to 12% இருக்கணும், மெய்ஸ்க்கு 13% இருக்கணும் சேஃப் மாய்ச்சர் கண்டென்ட். இதை டெக்ஸ்ட் புக்கில் செக் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் மெத்தடை பொறுத்து நேச்சுரல் ட்ரையிங், ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங். பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் மூமெண்ட்டை பொறுத்து தின் லேயர் ட்ரையிங், டீப் பெட் ட்ரையிங். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் ஏர் ஃப்ளோ என்ன டைப்ஸ்னா பேட்ச் ட்ரையர், கண்டினியூஸ் ட்ரையர். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் ஹீட் சோர்சஸ் சோலார் ட்ரையர், பயோமாஸ் ட்ரையர், எலக்ட்ரிக்கல் ட்ரையர், டீசல் ஃபயர்ட் ட்ரையர், LPG ட்ரையர், ஸ்டீம் ஹீட்டர் ட்ரையர். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஹீட் ப்ளஸ் ஏர் ஃப்ளோ இன்டு மாய்ச்சர் எவாப்ரேஷன் இன்டு ட்ரை ப்ராடக்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதா இருந்தால், ஃபஸ்ட் ஸ்டெப்பு வெட் கிரைன்ஸ் என்டர்ஸ் ட்ரையர். ஸ்டெப் 2 ஹீட் இஸ் சப்ளைட். ஸ்டெப் 3 ஹாட் ஏர் passes through grain. Step 4 water evaporates. Step 5 moist air exists. Step 6 dry grain collected. தின் லேயர் ட்ரையிங் பார்க்கலாம். கிரைன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் இன் ஒன் ஆர் ஃபியூ லேயர்ஸ். ஹாட் ஏர் passes over every grain. Every grain receives almost equal heat. என்னுடைய ஃபீச்சர்ஸ்: யூனிஃபார்ம் ட்ரையிங், ஃபாஸ்ட் ட்ரையிங், ஹை குவாலிட்டி, யூஸ்ட் இன் laboratory studies. Deep bed drying, grains are stored in thick layers. Hot air passes from bottom to top. Bottom dries first, top dries last. இதோட features: large quantity drying, commercial use, moisture gradient exist. Heat sources பார்க்கலாம். Different dryers use different energy. First, solar energy. இது வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டு. இதோட அட்வான்டேஜஸ்: ஃப்ரீ, ஈகோ ஃப்ரெண்ட்லி. டிஸ்அட்வான்டேஜஸ்: டிபெண்ட்ஸ் ஆன் வெதர். நெக்ஸ்ட்டு, பயோமாஸ். இதோட யூசஸ்: ஃபயர்வுட், ரைஸ் ஹஸ்க், கோகனட் ஷெல். லோ காஸ்ட். எலக்ட்ரிசிட்டி யூசஸ் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர். அட்வான்டேஜஸ்: ஈஸி கண்ட்ரோல், க்ளீன். டிஸ்அட்வான்டேஜஸ்: ஹை எலக்ட்ரிசிட்டி காஸ்ட். Next, diesel used in commercial dryers, high efficiency, pollution possible. Next, LPG, clean fuel, fast heating, high operating cost. Steam used in industries, uniform heating, safe operation. டைப் ஆஃப் ட்ரையர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சன் ட்ரையர், அதாவது நேச்சுரல் ட்ரையிங். நெக்ஸ்ட்டு, சோலார் ட்ரையிங், யூசஸ் சோலார் கலெக்டர். தேர்டு, ட்ரே ட்ரையர், மெட்டீரியல் பிளேஸ்ட் ஆன் ட்ரேஸ், ஹாட் ஏர் சர்க்குலேட்ஸ். ஃபோர்த்து, கேபினட் ட்ரையர், ஸ்மால் ஸ்கேல் ட்ரையிங். ஃபிஃப்த்து, பின் ட்ரையர், யூஸ்டு ஃபார் கிரைன்ஸ். சிக்ஸ்த்து, பேட்ச் ட்ரையர், entire batch dried together. 7th, continuous dryer, continuous feeding, industrial use. 8th, fluidized
fluidized bed dryer, hot air suspense grind, very fast drying. 9th, rotary dryer, rotating drum, large industries. 10th, flash dryer, very high velocity hot air, fine particles drying. ஒரு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். தின் லேயர் வெஸ் டீப் பெட் ட்ரையிங். தின் லேயர் கிரைன் திக்னஸ் சிங்கிள் லேயரில் இருக்கும், டீப் பெட்டில் திக் லேயரில் இருக்கும். தின் லேயரில் ட்ரையிங் யூனிஃபார்ம், டீப் பெட்டில் நான் யூனிஃபார்ம். தின் லேயர் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், டீப் பெட்டில் ஸ்லோவாக இருக்கும். தின் லேயர் கெப்பாசிட்டி லோ, டீப் பெட் ஹை. தின் லேயர் ஏர் ஃப்ளோ ஈக்குவல், டீப் பெட்டில் பாட்டம் டு டாப். தின் லேயரில் அப்ளிகேஷன் ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணுறாங்க, டீப் பெட்டில் கமர்ஷியல் பர்பஸ். நேச்சுரல் வெஸ் ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் கம்பேரிஷன் பார்க்கலாம். நேச்சுரல் சன்லைட், ஆர்டிஃபிஷியல் ஹீட்டர் யூஸ்டு. நேச்சுரல் சீப், ஆர்டிஃபிஷியல் காஸ்ட்லி. நேச்சுரல் ஸ்லோ, ஆர்டிஃபிஷியல் ஃபாஸ்ட். நேச்சுரல் வெதர் டிபெண்ட், ஆர்டிஃபிஷியல் இண்டிபெண்ட். அட்வான்டேஜஸ்: லாங்கர் ஸ்டோரேஜ் லைஃப், better quality, less spoilage, prevents fungi, easy transportation, higher market value, safe storage. Disadvantages: high drying cost, energy requirement, over drying reduces quality, equipment cost, weather dependency, sun drying. Applications: used for paddy, wheat, maize, pulses, groundnut, coffee, tea, spices, fruits, vegetables, medicinal plants, seeds. இந்த டாப்பிக்கில் ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கலாம். மேபி இந்த கொஷின்ஸ் ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி கூட எக்ஸாமில் கேட்கலாம் 1 மார்க்கில். வாட் இஸ் ட்ரையிங்? ஒய் ட்ரையிங் இஸ் நெசசரி? வாட் இஸ் தின் லேயர் ட்ரையிங்? வாட் இஸ் டீப் பெட் ட்ரையிங்? எக்ஸ்பிளைன் மாய்ஸ்சர் ரிமூவல். நேம் டிஃப்ரெண்ட் ஹீட் சோர்சஸ். Difference between batch and continuous dryer. What is solar drying? Why over drying should be avoided? What is safe moisture content? இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் பார்க்கலாம். மாய்ஸ்சர் கண்டென்ட் வெட் பேசிஸ்க்கான ஃபார்முலா WW divided by WD divided by WW into 100. அதாவது WW அப்படின்னா வெயிட் பிஃபோர் ட்ரையிங், WDனா வெயிட் ஆஃப்டர் ட்ரையிங். மாய்ஸ்சர் கண்டென்ட் ட்ரை பேசிஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் பிஃபோர் ட்ரையிங் மைனஸ் வெயிட் ஆஃப்டர் ட்ரையிங் டிவைடட் பை வெயிட் ஆஃப்டர் ட்ரையிங் இன்ட்டு 100. ட்ரையிங் ரேட் பார்க்கலாம். மாய்ஸ்சர் ரிமூவ்டு டிவைடட் பை டைம், இதோட யூனிட் kg/h. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையிங் ரிமூவ்ஸ் டேஷ் மாய்ஸ்சர். 2, தின் லேயர் ட்ரையிங் கிவ்ஸ் டேஷ் ட்ரையிங் யூனிஃபார்ம் ட்ரையிங். 3, deep bed drying is used for dash quantity large quantity. 4, solar dryer uses dash solar energy. 5th, fluidized bed dryer gives dash drying fast drying. 6th, moisture removal increases dash shelf life. 7, rotary dryer contains a rotating drum. 8, paddy safe moisture is about dash 12 to 14%. 9th, electricity gives dash heating controlled heating. 10, drying prevents dash fungal growth. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு ட்ரையிங் மீன்ஸ் ஏ ஹீட்டிங், பி மாய்ஸ்சர் ரிமூவல், சி கூலிங், டி ஸ்டோரேஜ். சரியான ஆன்சர் பி மாய்ஸ்சர் ரிமூவல், அதாவது ட்ரையிங் மீன்ஸ் மாய்ஸ்சர் ரிமூவல். 2, தின் லேயர் ட்ரையிங் ப்ரொவைட்ஸ் ஏ நான் யூனிஃபார்ம் ட்ரையிங், பி யூனிஃபார்ம் ட்ரையிங், சி வெட் ஸ்டோரேஜ், டி கூலிங். சரியான ஆன்சர் பி யூனிஃபார்ம் ட்ரையிங், அதாவது தின் லேயர் ட்ரையிங் ப்ரொவைட்ஸ் யூனிஃபார்ம் ட்ரையிங். 3, deep bed drying is suitable for A small quantity, B large quantity, C fruits only, D flowers only. சரியான ஆன்சர் B large quantity, அதாவது deep bed drying is suitable for large quantity. 4, which is a renewable heat source? A diesel, B LPG, C solar, D electricity. சரியான ஆன்சர் C solar.
5. Rotary dryer contains A. belt, B. drum, C. fan, D. tray. சரியான ஆன்சர் B. drum. அதாவது ரோட்டரி ட்ரையர் contains drum. 6. Moisture removal improves A. spoilage, B. shelf life, C. fungus, D. damage. சரியான ஆன்சர் B. shelf life. அதாவது moisture removal improves shelf life. 7. Fluidized bed dryer works using A. water, B. air, C. steam only, D. ice. சரியான ஆன்சர் B. air. அதாவது fluidized bed dryer works using air. 8. Continuous dryer is mainly used in A. industry, B. house, C. farm only, D. garden. சரியான ஆன்சர் A. industry. அதாவது continuous dryer is mainly used in industry. 9. Drying reduces A. storage life, B. spoilage, C. seed quality, D. price. சரியான ஆன்சர் B. spoilage. அதாவது drying reduces spoilage. 10. Moisture content is measured in A. kg, B. percentage, C. meter, D. liter. சரியான ஆன்சர் B. percentage. Moisture content is measured in percentage. Next, true or false question பார்க்கலாம் இந்த டாபிக்ல. 1. Drying removes moisture. True. 2. Thin layer drying is uniform. True. 3. Deep bed drying is used for commercial storage. True. 4. Solar drying requires electricity only. False. 5. Biomass is a heat source. True. 6. Rotary dryer has a rotating drum. True. 7. Drying decreases storage life. False. 8. Fluidized bed dryer gives rapid drying. True. 9. Over drying may reduce quality. True. 10. Moisture content affects storage. True. ஒரு சின்ன மைண்ட் மேப் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். இந்த டாப்பிக்கை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், என்னுடைய டைப்ஸு, என்னுடைய அப்ளிகேஷன்ஸ், என்னுடைய இம்பார்ட்டன்ஸ், என்னுடைய சோர்ஸ், அந்த ஹீட் சோர்ஸஸ், இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மைண்ட் மேப்பை பார்த்துக்கோங்க, ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ட்ரையிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இதோட டெஃபினேஷன் சிம்பிளாக சொல்ல போனால், ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் மாய்ச்சர் டு சேவ் ஸ்டோரேஜ் லெவல். இம்பார்ட்டன்ஸ்: ப்ரிவென்ட்ஸ் ஃபங்கி அண்ட் இன்செக்ட்ஸ், இன்க்ரீசஸ் செல்ஃப் லைஃப், இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட் வேல்யூ. தின் லேயர் ட்ரையிங், single or few grain layers, uniform and fast drying, research or laboratory use. Deep bed drying, thick grain bed, bottom dries first, high capacity commercial use. Heat sources: solar, biomass, electricity, diesel, LPG, steam. Common dryers: sun dryer, solar dryer, tray dryer, cabinet dryer, pin dryer, batch dryer, continuous dryer, fluidized bed dryer, rotary dryer, flash dryer. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். மாய்ஸ்சர் கண்டென்ட்கான வெட் பேசிஸ்க்கான ஃபார்முலா, ட்ரை பேசிஸ்க்கான மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபார்முலா கிளியராக படிச்சுக்கோங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஏ எக்ஸாம் பாயிண்ட்ஸ்: பேடி சேஃப் மாய்ஸ்சர் 12 to 14%, தின் லேயர் யூனிஃபார்ம் ட்ரையிங், டீப் பெட் large quantity drying, solar renewable heat source, fluidized bed fastest drying among common grain dryers, continuous dryer industrial application. All the best students, we'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.